ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 சாப்டர் 7 பார்க்க போகிறோம். ஓகே, மேக்கிங் ஆஃப் ரீஜனல் கல்ச்சர்ஸ் இதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறது. இப்போது வந்து ஒரு ரீஜன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? இப்போ வந்து அவங்க லாங்குவேஜ் பேசுகிறது. இப்போது தமிழ், இவங்க வந்து தமிழ்ஸ், இவங்க வந்து ஒடியாஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒய்யா பேசுவாங்க, இவங்க தமிழ் பேசுவாங்க. அண்டு அவங்க ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுட் ஸ்டைலு, க்ளோத்திங்கு, இதை வச்சு ரீஜனை டிஸ்டிங்ஷன் பண்ணி சொல்லலாம். அப்புறம் அவங்களுடைய ஃபேமஸ் டான்ஸு, மியூசிக், யூனிக் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் ஒரு முக்கியமான பார்ட். வேறு ஓகே, வெறும் நம்ம ஊரில் இருக்க கல்ச்சர் மட்டுமே தான் அந்த ஒரு ரீஜனில் இருக்குமானா கிடையாது. அந்த ரீஜனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியிலேருந்து போயிருக்கலாம். ஸோ அதனால் நிறைய பழக்கங்கள் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். அண்ட் வேறு பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டர்க்கிஷ்லாம் இன்வைட் ஆகிருந்ததுனால அவங்களுடைய அந்த ஸ்டைல், ஆர்கிடெக்சர் ஸ்டைல்லாம் வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்துச்சு. ஸோ மற்ற இடத்துல இருந்தும் அந்த ரீஜனில் அந்த கல்ச்சர் வந்து சேர்ந்து அதே அவங்க ப்ராக்டிஸோட மிங்களும் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கிங்டம் சொல்கிறாங்க, சேரா கிங்டம் 9th centuryயில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எங்கே வந்து அதோடைய ட்ரேசஸ் கிடச்சிருக்குன்னா கேரளா. ஸோ அண்டு அவங்க வந்து மலையாளம் தான் வந்து பேசியிருக்காங்கன்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா அங்கே இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் மலையாளம் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அந்த அந்த காலத்தில் ரூலர்ஸ் வந்து மலையாளம் தான் பேசியிருக்காங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் யார் எழுதுவா? அந்த அந்த டைமில் இருக்க லேர்ன்டு மென்னு, அந்த பிராமன்ஸ் தான் லேர்ன்டு மென்னாக இருந்தாங்க. ஸோ லேர்ன்டு மென் இது வந்து ஒரு எலைட் லாங்குவேஜாக இருக்கணும் அந்த ரீஜனில். ஸோ மலையாளம் வந்து கேரளா ரீஜனில் இருக்குது. அண்டு ஊருன்னு பார்க்கும்போது சேராஸ்ன்னு தெரிய வருது. அண்டு வெறும் கேரளா மலையாளம் மட்டும்தான் அவங்க எடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. சான்ஸ்கிரிட் ட்ரெடிஷன்ஸும் சேராஸ்ட்டே இருந்திருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கேரளா டெம்பிள் தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராமா மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதில் இருக்க அந்த கதைகள்லாம் சான்ஸ்கிரிட் எபிக்ஸ்லாம் எடுத்து பண்ணும்போது ஓகே சான்ஸ்கிரிட்டும் மிங்கலாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அதில் ஃபஸ்ட்டு லிட்ரரி புக் மலையாளம் வந்து ஒரு 12th century போல் தான் கையில் கிடைக்குது. ப்ளஸ் 14th century டைமில் லீலா திலகம் ஒரு கிராமர் அண்ட் பொய்டிக்ஸ் ஓகேங்களா, அதை வந்து பார்க்கும்போது மணிப்பிரவாளம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. மணிப்பிரவாளம் என்னென்னா டைமண்ட் அண்ட் கோரல்ஸ், அதுதான் மணிப்பிரவாளம். இந்த 2 லாங்குவேஜ் தான் சொல்கிறாங்க, சான்ஸ்கிரிட் அண்டு கேரளா மலையாளம். இந்த 2த்தையும் சேர்த்து தான் அந்த கிராமட்டிக் டெக்ஸ்ட்டு மேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரெடிஷன்ஸும் அந்த ஊரில் இருக்க தெய்வம் ஜெகநாதா கல்ட் ஒடிசா ஓகேங்களா. பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, இது யார் பிரின்சிபல் டெய்டின்னு பார்த்தா விஷ்ணு. இங்கே வந்து சிவான்னு சொல்லி கொஷின்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க, வந்து விஷ்ணு ஓகேவா. அதுதான் வந்து இந்த உட்டன் இமேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ட்ரைபல் பீப்புள். ஸோ இது ஒரு லோக்கல் காடாக அங்கே இருந்திருக்காங்க. 12th century போல தான் கங்கா டைனஸ்டி ரூலர் அனந்தவர்மன், அவர் அந்த புருஷோத்தம ஜெகநாதா அந்த டைட்டிக்கு ஒரு டெம்பிள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பின் வந்து தான் வந்து கிங் அனங்கம்பீமா III அவர் கிங்டமே இந்த டைட்டிக்காக டெடிகேட் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கும் நான் தான் டெப்யூட்டி ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லி அவரை ப்ரொக்ளைமும் பண்ணிக்கிறார். ஸோ டெம்பிள் வந்து ஒரு ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ சோஷியல் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிது இந்த அதில் இருக்க அந்த அத்தாரிட்டிஸ். ப்ளஸ் யார் அந்த டெம்பிள் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த ரீஜனையும் அந்த லோக்கல் பீப்புள் எல்லாரையுமே அவங்க வந்து அவங்க ஆட்சிக்கு உள்ளே கொண்டு வராங்க. ஸோ பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டெம்பிள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டராக இருக்க ஆரம்பிச்சிது. ராஜ்புட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் ஹீரோயிசம். ராஜ்புட்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டே ராஜஸ்தானில் இருக்கிற ஏரியா தான்
ராஜ்புட்ஸ் உடைய மெயின் பிளேஸு. இந்த ராஜபுத்தனா அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ், அது ராஜஸ்தான். நாங்கள் ராஜ்புட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. அது வந்து பாதி ட்ரூ. மற்ற ஏரியாலையும் சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, அப்புறம் மற்ற ரீஜன்லேயும் கொஞ்சம் அங்கங்கே அவங்க ராஜ்புட்ஸுன்ற அந்த இதுவை கிளைம் பண்ணுவாங்க. ஸோ வெறும் ராஜஸ்தானில் மட்டும் இல்லை, அவங்க நிறைய இடத்துலையும் இருக்காங்க. அண்டு ராஜ்புட்ஸ் அந்த வாரியர் கிளாஸ் பீப்புளில் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங்டிவ் கல்ச்சரும் இருக்கும் ராஜ்புட்ஸ்க்கு. 8th centuryயில் பிருத்திவிராஜ் தான் அந்த இடத்த ரூல் பண்ணார். ஸோ அந்த அந்த எந்த ரூலர் அங்கே ஆட்சி செய்கிறாங்களோ, ஸோ அந்த ட்ரெடிஷனும் அந்த ரூரலோட ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. பிருத்திவிராஜ் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து போர்க்களத்தில் இறக்கிறத விட தோல்வியில் இறக்கிறத விட போர்க்களத்தில் இறக்கிறது தான் ரொம்ப பெரிய வீரம்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவருடைய வீரத்தை பற்றி அந்த டைமில் இருந்த போயம் சாங்ஸ்லாம் வந்து அவரோட கேரக்டரை போர்ட்ரே பண்ணுறாங்க. அண்ட் ராஜ்புட்ஸ் இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி லோக்கல் பீப்புள் இருப்பாங்க, ஆர்டினரி பீப்புள். ஸோ அவங்க அந்த தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும்போது அந்த ரூரலோட ஒரு கேரக்டர்லாம் வந்து டெபிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, லாயல்ட்டி, இதெல்லாம் வந்து அந்த டைமில் ரொம்ப அந்த எமோஷன்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருந்துச்சு. உமன் இருந்தாங்களா அந்த ஸ்டோரிஸில் அப்படின்னு கேட்டால் இருந்தாங்க. எப்படி தெரிய வருதுன்னா, சதி, அதாவது ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இவங்களும் கூடயும் சேர்ந்து அந்த ஃபியூனரல் ஃபயரில் சேர்த்து எரிக்கப்படுவாங்க. ஸோ சதி ப்ரிவலன்ஸ் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் உமன் அதில் மென்ஷன் ஆகிருக்காங்க இந்த ராஜ்புட்ஸ் டைமில். இதுதான் நம்ம பார்த்த பிளேசஸ்லாம். இதோ ராஜஸ்தான், ராஜ்புட்ஸ் அந்த இது, ப்ளஸ் ஒரிசா, பூரி ஜெகநாத். அப்புறம் பியாண்ட் ரீஜனல் ஃப்ரான்டைஸ், கதக்குன்றது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ஸ்டோரி டெல்லராக தான் இருந்தாங்க. நார்த் இந்தியா டைமில் தான், ஐ மீன் பிளேஸில் தான் இது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரி டெல்லராக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாங்ஸு 15th 16th century டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி என்னென்னா, ராதாகிருஷ்ணா உடைய ஸ்டோரிஸு. ஏன் 15th century டைம்னா பக்தி மூமெண்ட்டு. இந்த டைமில் தான் வந்து இந்த ஒரு ஃபோக் பிளேயாக அது மாறுது. ஸோ ராதாகிருஷ்ணா இந்த இவங்க ஸ்டோரிஸை சொல்கிறதுனால தான் இந்த ராஸ்லீலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் ப்ளஸ் இந்த பேசிக் கெஸ்டர்ஸ் இதெல்லாம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ராஸ்லீலா பர்ஃபார்மன்ஸு. ஸோ இப்படி தான் கதக் வந்து ஒரு டான்ஸாக மாற ஆரம்பிச்சு, முகல் டைம்லலாம் இது ஒரு இந்த இது கோர்ட் டான்ஸாகவும் யூஸ் பண்ணாங்க முகல் டைம்ஸில். அண்ட் நவாப் ஆஃப் அவாத் வஜீத் அலி ஷா இருக்கார் இல்லையா, அவர் இது ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மாக கொண்டு வந்தார். ஸோ இந்த ரெண்டு டைம்லேயும் இது எப்படி ஃப்ளரிஷ் ஆச்சுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அண்ட் லக்ஷ்மணா டெம்பிள், காஜ்ராவ். அங்கங்கே சைடில் வர டெம்பிள்ஸையும் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் காலப்போக்கில் இது எப்படி ஆக ஆரம்பிச்சதுன்னா, அந்த அந்த ஸ்டோரிஸோடைய டெபிக்ஷன் இருக்குல்ல, ப்ளஸ் அவங்க எப்படி அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஃபுட் ஒர்க்கு, அவங்க காஸ்டியூம்ஸு, இதெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி டெல்லர்லேருந்து எப்படி இது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக ஆச்சுன்றது தான் இந்த எவல்யூஷன். அண்டு போக போக இது ஒரு கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது, டான்ஸ், இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸஸ், அதிலும் இதை சேர்க்கப்பட்டுச்சு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். பரதநாட்டியம், கதகளி, ஒடிசி, குச்சிப்புடி, மணிப்பூரி, சத்ரியா,
சாவ் டான்ஸ், அப்புறம் கதக்கு மேலே பார்த்தது, மோகினியாட்டம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் கிளாசிக்கல் டான்சஸ். ஓகே, பெயிண்டிங் ஃபார் பேட்டர்ன்ஸ், த ட்ரெடிஷன் ஆஃப் மினியேச்சர்ஸ். மினியேச்சர்ஸ்னால் அந்த ஸ்மால் பெயிண்டிங்ஸ், அந்த அதுலேயே வந்து நிறைய அந்த டைமில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, இது எல்லாமே அதை டெபிக் பண்ணுவாங்க சின்ன பெயிண்டிங்கில். மோஸ்ட்டாக வந்து அதை கிளாத்து, பேப்பர் இது ரெண்டுத்துலேயுமே பண்ணாங்க. வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருடைய பீரியடில் இது ரொம்ப பேட்டர்னைஸ் ஆகப்பட்டுச்சுன்னா அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான். இவங்க 3 பேருமே வந்து இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் ரொம்ப கவனம் செலுத்தியவங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி சோஷியல் லைஃப், இந்த கோர்ட் சீன்ஸு, பேட்டில், இதுதானே இந்த டைமில் பெர்மனண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதை வந்து டெபிக் பண்ணாங்க. நம்ம பெரிய 17th சென்ச்சுரிக்கு அப்புறம் வந்து முகல்ஸ் டிக்ளேர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பேட்டர்னைஸ் ஆகப்பட்ட பெயிண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரீஜனல் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகுது இல்லையா, அங்கே மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டெக்கான் ரீஜன், ராஜஸ்தான், இங்கேயும் இவங்களோட பெயிண்டிங்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக காணப்பட்டுச்சு. அப்புறம் ஹிமாலயன் ஃபுட்டில்ஸ் கூட போயிருந்தாங்க. அங்கேயும் இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிது. ஹிமாலயன்ஸ் சைடு, ஃபுட்டில்ஸ் சைட்லேயும் நம்ம பெயிண்டிங்ஸ் கிடச்சிதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஏன் அப்படி அங்கே போக ஆரம்பித்தாங்கன்னா, நாதிர்ஷாவோட இன்வேஷன் 1739 அந்த டைமில் நாதிர்ஷா இன்வேஷன். ஸோ அங்கேருந்து முகல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஃபுட்டில்ஸ், ஹிமாலயாஸ், அந்த ஹில் ஸ்டேஷன் ரீஜனில் போயிட்டு மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. அங்கே தான் இந்த காங்கரா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் அதில் ஒன்று தான் இந்த பஹாரி பெயிண்டிங். இந்த கீழே இருக்கு பாருங்கள். இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா வைஷ்ணவை ட்ரெடிஷன்ஸ் தான். ஸோ ப்ளூ, க்ரீனு, இந்த சாஃப்ட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மென் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது, மென் எல்லாருமே பெயிண்ட் பண்ணாங்க. அண்ட் வால்ஸு, ஃப்ளோரு, கிளாத்து, பாட், இது எல்லாத்துலேயும் பெயிண்டிங் இந்த டைமில் பண்ண முடிஞ்சுது. தென் பெங்காலி லாங்குவேஜ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினச்சோம், கேரளானா மலையாளம் இங்கே மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ பெங்கால்னால் பெங்காலி மட்டும் தான் பேசுவாங்க. அங்கே வந்து என்ன தெரிய வருதுன்னா, பெங்காலிங்கிறதே சான்ஸ்கிரிட்லேருந்து தான் டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசப்பட ஆரம்பிக்குது. எப்படி அது சான்ஸ்கிரிட் பேசாத மக்கள்கிட்ட எப்படி சான்ஸ்கிரிட்லேருந்து பெங்காலி வந்து டிரைவ் ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா, 4th and 3rd சென்ச்சுரிஸில் பெங்கால் அண்ட் மகதா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கமர்ஷியல் டைஸ் உருவாகுது. பெங்கால் ரூலருக்கும் மகதா நம்மளுக்கு தெரியும், மௌரியா, சந்திரகுப்தா, இவங்களுடைய இதெல்லாம் வந்து இந்த மகாஜனபதாஸ்லேயே ரொம்ப முக்கியமானது மகதா. ஸோ அங்கே சான்ஸ்கிரிட் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ மகதாக்கும் பெங்காலுக்கும் ரிலேட் ஆகும்போது சான்ஸ்கிரிட்டோடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெங்காலுக்கும் வர ஆரம்பிச்சிது. 4th சென்ச்சுரி எண்ட்லலாம் வரும்போது குப்தா வராங்க. ஸோ பெங்கால் ஃபுல்லாக குப்தா கண்ட்ரோலுக்கு போகும்போது பிராமணாஸ் நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ சான்ஸ்கிரிட் இஸ் கெய்னிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். 7th சென்ச்சுரி டைம்லலாம் வரும்போது ஜுவான்சாங், அதான் ஹூன்சாங் சொல்கிறோம் இல்லையா, ஹூன்சாங் சொல்லுவோம் இல்லையா, அவர் இந்த டைமில் விசிட் பண்ணும்போது பெங்கால் ஃபுல்லாக சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றது அவர் சொல்கிறதுல தெரிய வருது. 8th சென்ச்சுரி டைமில் பெங்கால் யார்கிட்ட வருதுன்னா பாலாஸ். அண்ட் 14th and 16th சென்ச்சுரி வந்து சுல்தான்ஸ்ட இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜனல் கிங்டமாக வர 1586 அக்பர் கான்குவர் பண்ணிடுறாரு பெங்காலை. ஸோ பர்ஷியன் வந்து
லாங்குவேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பெங்காலி ரீஜனல் லாங்குவேஜ், இந்த மாதிரி பிரிக்கப்படுது. அண்ட் தென் 15th centuryயில் வந்து மோஸ்ட்டாக இந்த பெங்கால் டயலெக்ட்ஸில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல அப்படியே யுனைட் ஆகுறாங்க. காமன் லிட்ரரி லாங்குவேஜில் இருக்க பீப்புளெலாம் ஒரு சைடாக, மற்றவங்கலாம் இன்னொரு சைடாக. ஸோ வெஸ்ட் பெங்கால். ஸோ இப்படி தான் வந்து வெஸ்ட் பெங்கால்ன்ற ஒரு ரீஜன் வந்து அந்த டைமில் உருவாகுது. ஸோ பெங்கால் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் டிரைவ் ஆச்சுன்ட்டு சொன்னாலும், பிகாஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி பெங்காலியில் நிறைய வேர்ட்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்ட்டு ஸ்காலர் சொன்னாலும், நிறைய பீப்புள் அந்த இடத்துல மைக்ரேட் ஆனாங்க. ட்ரைபல் பீப்புள், பர்ஷியன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர் ரூல் டைம்லலாம் பர்ஷியன் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ப்ளஸ் யூரோப்பியன் இன்வேஷன். ஸோ மாடர்ன் பெங்காலியில் இத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ பெங்கால் லிட்ரேச்சர் வந்து ரெண்டாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் இன்டெப்டட் டு சான்ஸ்கிரிட், இன்னொன்று வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் எபிக்ஸ் லைக் மங்கள காவியா, அதாவது இந்த ஒரு ஆஸ்பீஷியஸ் ஒகேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டைம்லலாம் வந்து இதை சொல்லுவாங்க கடவுள் முன்னாடி. அண்ட் பக்தி லிட்ரேச்சர் போயம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சைத்தன்ய தேவான் நம்ம பார்த்துருப்போம் மேலே, 16th century பக்தி செயின்ட்டு. அவர் வந்து கிருஷ்ணா உடைய டைட்டி. ஸோ அவருடைய லிட்ரரி சோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு இன்டெப்டட் அந்த பார்ட்டில் வருது. இண்டிபெண்ட்டில் பார்த்திங்கன்னா நத் லிட்ரேச்சர், மைனமதி அண்ட் கோபிச்சந்திரா இவங்களோட சாங்ஸு, அப்புறம் தர்மா தாக்கூர் ஃபேரி டேல்ஸ், ஃபோக் டேல்ஸ், அப்புறம் அந்த டைமில் யூஸ் பண்ண பலாட்ஸு, இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக த்ரைவான லிட்ரேச்சர். நாத்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த எசட்டிக்ஸு, யோகிக் ப்ராக்டிசஸ், இது மூலயமா தான் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அண்ட் ஈஸ்டர்ன் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இந்த பிராமின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவாக. ஸோ அதனால தான் வெஸ்டர்ன் பெங்கால் சைடில் ஃபுல்லாக இந்த சான்ஸ்கிரிட்டோடைய லிட்ரரி இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிரிசன் டெம்பிள்ஸு, சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி டைமில் மக்கள் வந்து ரொம்ப இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் பெங்கால்லேருந்து சவுத் ஈஸ்டர்ன் பெங்கால். பிகாஸ் வெஸ்டர்ன் பெங்கால் பிளேஸ் கொஞ்சம் லெஸ் ஃபர்டைலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சவுத் ஈஸ்டர்ன் பெங்கால் அந்த டெல்டாய்ட் ரீஜன்ஸில் மக்கள் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்து ரொம்ப ரிச் ரைஸ் கல்டிவேஷன், ஃபிஷ்ஷிங். ஸோ பெங்கால் இஸ் நியர் டு கோஸ்டல் ரீஜன்றதுனால ஃபிஷ்ஷிங்கு மற்ற டைப் ஆஃப் ஒர்க்கெலாம் அங்கே ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிது. அண்டு அது முகல் கண்ட்ரோலோடையும் கோயின்சைடாக ஆக ஆரம்பிச்சதுனால இது இன்னும் ரொம்ப அவங்க கண்ட்ரோல், அந்த ரூலர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப வசதியாக போக ஆரம்பிச்சிது. மக்கள் யாரை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இவங்க யாருன்னு பார்த்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு. இவங்க தான் வந்து இவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்ததாகவும், இவங்கள்ட்ட இந்த குறைகள்லாம் சொன்னால் இவங்க கொடுக்குற அட்வைஸை அவங்க வந்து கன்வின்சிங்காகவும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெருசு வந்து அந்த பெங்கால் ரீஜனில் ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டெம்பிள் பில்டிங் லேட் 15th centuryலேருந்து 19th century வரைக்கும் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிது பெங்கால் ரீஜனில். இந்த டெரகோட்டா டெம்பிள்ஸை, பிரிக்கு யூஸ் பண்ண டெம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து யாரோட சப்போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. லோ சோஷியல் குரூப்ஸு, பீப்புள் லைக் கொலு, கன்சாரி. கொலுனா ஆயில் ப்ரெஸர்ஸ், கன்சாரிங்கிறது மெட்டல் ஒர்க்கர்ஸு. இவங்களோட சப்போர்ட் மூலயமா இங்கே கட்டப்பட்டுச்சு அப்படின்றது தான் தெரிய வந்துச்சு. யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் இந்த டைமில் வரும்போது நியூ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இவங்களால் ட்ரேடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ பீப்புள் வந்து கொஞ்சம் அவங்க எக்கனாமிக் பொசிஷனும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ டெம்பிள் சுற்றின நிறையா வாழ்வாதாரம் அண்ட் யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் வர்றதுனால
ட்ரேடும் இம்ப்ரூவ் ஆகுது. எப்படி தேட்ச்டு ஹட்ஸு இந்த கீழே இருக்குவாங்க, இந்த மாதிரி இருந்த டெம்பிள் காலப்போக்கில் ரூஃப் டெம்பிளாக ஆக ஆரம்பிக்குது. இதுதான் பெங்காலி ஸ்டைலின் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனுக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்கொயர் பிளாட்ஃபார்ம் மேலே தான் அந்த பெங்காலி டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் டெம்பிள்ஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இன்டீரியர் பார்த்தா மோஸ்ட்டாக க்ளீனாக தான் இருக்கும். பட் பெயிண்டிங்ஸு, ஆர்னமெண்டல் டைல்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவுட்டர் வால்ஸில். ஸ்கொயர் பிளாட்ஃபார்ம் மேலே தான் கட்டியிருந்தாங்க பெங்காலி டைப்பில். ஷாமராயா டெம்பிள் அட் விஷ்ணுபூர். கிருஷ்ணா வித் கோபிஸ் டெரக்கோட்டா பிளேக். இப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஷ்ணுபூரில் இருக்க டெம்பிளில். அண்டு கீழே வந்து ஒரு இது ஃபிஷ்ஷிங் வந்து பெங்காலியில் கோஸ்டல் ரீஜன்னாலே ஸோ ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்குபேஷன். அதுக்கு எவிடன்ஸ் வந்து இந்த பிக்சர் தான். விஷாலாட்சி டெம்பிள் அரம்பாக், இந்த இடத்துல இந்த ஸ்டாச்சு கிடைக்கிது. ஃபிஷ்ஷை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, விற்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இது எங்கே இந்த பிக்சர் இருக்குன்னா, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ், விஹாராஸ் இருக்கா இல்லையா, இங்கே தான் வந்து பிளேஸ் பீப்புள் ஒன்று சைடு. அந்த இடத்துல இது தெரிய வருது. மோஸ்ட்டாக வந்து பிராமின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நான்வெஜ் ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய இந்த புராணம் இதுலேயும் அவங்களுக்கு வந்து அது they were prohibited to consume non-veg. பட் பிருஹத் தர்ம புராணா இதில் இந்த பெங்கால் ரீஜனில் சுற்றி இருக்காங்க இல்லையா, இது ஒரு பெங்கால் டெக்ஸ்ட்டு. இந்த ரீஜனில் இது ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இது பெர்மிட்டட். ஸோ வந்து இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, பெர்மிட்டட் டு த பிராமணஸ் டு eat certain varieties of fish. ஸோ இது ஒரு முக்கியமான இது. ஓகே, புக் பேக் என்னன்றதை பார்த்துடலாம். கிங் அனந்தவர்மன், ஒரிசா, ஜெகநாதா, புரி, மகோதயபுரம், கேரளா, லீலா திலகம், கேரளா, மங்கள் காவ்யா, பெங்கால், மினியேச்சர், காங்கரா. வாட் இஸ் மணி ப்ராப்ளம்? நேம் புக் ரிட்டன் இன் தட் லாங்குவேஜ். மணி ப்ராப்ளம்னா என்னது? டைமண்ட் கோரல்ஸ்ன்றது பார்த்தோம். சான்ஸ்கிரிட்டு அண்டு மலையாளம், இதுதான் இதை சொல்கிற அந்த டைமண்ட் கோரல்ன்ற டெபிக்ஷன். ப்ளஸ் இது என்ன புக்குன்னா ஒரு கிராமர் புக்கு. ஹூ வேர் த மேஜர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கத்தக்? நவாப் வாஜித் அலி ஷா அண்ட் முகல் எம்பரர்ஸ். நெக்ஸ்ட், வாட் வேர் த இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெம்பிள்ஸ் ஆஃப் பெங்கால்? பிரிக்கு டெரகோட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். லோக்கல் டைரிஸ்லாம் வந்து இந்த தேட்ச்டு ஹட்ஸ்லேருந்து இந்த ரூஃப்ட் டெம்பிளுக்கு டெவலப் ஆச்சு. அதுவும் டபுள் ரூஃப்லேருந்து 4 ரூஃப்டாகவும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. பங்களா டோம்னு ஒரு புதுசான ஒரு ஸ்டைல், பங்களா டோம், பெங்காலி டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். அண்டு ஸ்கொயர் பிளாட்ஃபார்மில் டெம்பிள்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்டீரியர்லாம் பிளெயின், எக்ஸ்டீரியர் வந்து இந்த ஆர்னமெண்டல் டைல்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.